ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எறா கிரேவி பார்க்கலாம். சோம்பு போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். நம்ம சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெட்டி வச்ச வெங்காயமும் தக்காளியும் நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதிலே கிரேவி நல்லா திக்னஸாக கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கினோடனே அந்த அரைச்சி வச்ச மசாலாவை தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கிறத அதையும் சேர்த்து நல்லா போட்டு அதையும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்தேன், வேறு எதுவும் நான் சேர்க்கல. வீட்டு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றின பிறகு எறாவை ஆஞ்சி வச்சுருக்க எறாவை எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். எறா போட்ட பிறகு நல்லா கிரேவி திக்காக வர அளவுக்கு கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்க வேண்டியதான். நம்ம நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது, கிரேவி தான். நம்ம இப்படி வேணும்னா கொஞ்சம் குழம்பா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம விட்டுறலாம். இன்னும் நான் சாப்பாடுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிரேவி பதத்தில் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு எடுத்தாச்சு. அவ்வளோதான், எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அழகான எறா கிரேவி ரெடி. சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு எறா கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.